ஓகே. இது வரைக்கும் நான் ஷார்ட் வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் எவ்வளோ 1 மினிட்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு அதில் வர்ற சார்ட் அனாலிசிஸை பேஸ் பண்ணி நாளைக்கு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியாது. ஒரு பிகினர்ஸுக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும், ரைட்? அதை கொஞ்சம் பேசிக்காக அனலைஸ் பண்ணி அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் நான் ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ் தான் சொல்கிறேன். நான் சொல்கிறத வச்சுட்டு நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்கிறத வச்சுட்டு பிளாங்காக போய் டக்குன்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் தான் வைக்க போகிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு 10th படிக்கிற கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறான், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆடுறான். அதனால் கிராஜுவலாக இருக்காது எந்த மார்க்கெட்டுமே. இப்போல்லாம் டிவியேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவனுக்கு தெரியாது எப்போ விற்கணும்னே தெரியாது, எப்போ வாங்கணும்னு தெரியாது. ஸோ மார்க்கெட் அங்கிட்ட ஆஸ்லேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். செல்லர்ஸ் பையர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் வைக்கிறப்ப அடிக்க தான் செய்யும். ஸோ அதனால் அக்யூரேட்டாக 3 மினிட் ஷார்ட்டோ 5 மினிட் ஷார்ட்டோ கரெக்டாக பார்த்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஓகே இந்த பாயிண்டில் கண்டிப்பாக ஓரளவுக்கு தாங்கிடுவோம், ஸ்டாப் லாஸ் அடிக்காது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்தால் தான் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நான் பேசுகிறது எல்லாமே ஆப்ஷன் ட்ரேடிங் தான், ஸ்டாக் ப்ரைஸ் கிடையாது. ஸ்டாக்கு கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது சிம்பிள் லாஜிக் தான். அது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன், ரைட்? இது வாங்கணுமா வேணாமா, ஸோ இது இன்னும் ஒரு 5 டேஸில் லாபம் கிடைக்குமா, இல்லை லாங் டேர்மில் லாபம் கிடைக்குமாங்கிறத சொல்லிடலாம். ஸோ பிளாங்காக இறங்காமல் எக்ஸ்போர்ட்டோட எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் ஒன்று பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ சில பேர் கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய இருக்குது. கேண்டில் ஸ்டிக்கு, பேட்டர்ன் அனாலிசிஸு, ட்ரெண்ட் லைன்ஸு, இது எல்லாமே நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. லாங் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ரெண்ட் லைன், பேட்டர்ன் அனாலிசிஸ். ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அவங்க 3 மினிட் ஷார்ட்டு 5 மினிட் ஷார்ட்டில் மேக்ஸிமம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக அடிக்கணும், இல்லைனா ஹெவி லாஸ் ஆகும் ஆப்ஷன் ட்ரேடிங். இதில் மேக்ஸிமம் பிகினர்ஸ் போகவே கூடாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த வீடியோஸில் நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா 1 மினிட்ல ஷார்ட்டில் நான் எப்படி பார்க்குறேன், எப்படி சொல்கிறேங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இதில் நான் 20, 50 and 100 and 200 and 400 and thousands இந்த மாதிரி ஒரு SMA க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டே சார்ட்டில் எடுத்திருக்கேன் பேங்க் நிஃப்டி. நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது இப்போது 20 SMAவும் 50 SMA 100 SMAவை க்ராஸ் பண்ணிருச்சு. அப்போது டவுன் ட்ரெண்டு தான். 200 SMAவை க்ராஸ் பண்ணிருச்சுன்னா இன்னும் ஃபர்தராக டவுனாக கீழே போயிடும் மடமடான்ட்டு. 200 SMA இன்னும் க்ராஸ் பண்ணலை. ஆக்சுவலாக 200 SMA டச் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் டே ட்ரேடிங் டே டைம் அதை டைம் பீரியடில் பார்க்குறப்ப 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. நான் அதை நல்லா க்ரீன் ஒரு பெருசாக போடுறேன் 4xல். ரெட்டே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. 2 ட்ரெண்ட் லைன்ஸை ஃபாலோ 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கேண்டல்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 100 பாயிண்ட் தான் வித்தியாசத்தில் இருக்குது. இதை சப்போர்ட்டாக எடுத்துச்சுன்னா நான் அடுத்த கேண்டல் போட்டுட்டு டே டயத்தில் நாளைக்கு கன்சல்டேஷனில் தான் இருக்கும். மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா இந்த கேண்டல் இன்றைக்கி இந்த கேண்டலுக்கும் சப்போர்ட் ஆசிலேஷனில் தான் இருக்கும். மேலே போகும் கீழே போகுங்கிறத சொல்ல முடியாது, ஏன்னா ட்ரெண்ட் லைனில் இருக்குது. ஓகே. இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி சப்போர்ட்டாக எடுத்து மேலே போச்சுன்னா மேலே போகும் கொஞ்சம். ஓகே. அது எவ்வளோ தூரம் போகும்ன்ட்டு அதுக்கடுத்து தான் சொல்ல முடியும். ஸோ ஆனால் சப்போர்ட்டை எடுக்கலைன்னா இந்த லைனை கிராஸ் பண்ணுச்சுன்னா அது இன்னும் ஃபர்தராக கீழே தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த சப்போர்ட் லைன்ஸ் இது வரைக்கும் நடக்கும். ஓகே. உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில. ஸோ இந்த ஒரு ப்ளூ லைன் வேறு வருது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த 100 கேண்டில் கீழே போட்டுச்சுன்னா ஃபர்தராக டவுன் ஆகும். இல்லைன்னா இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிச்சுன்னா மேலே போயிடும். ஓகே. ஸோ டே சார்ட்டில் நான் இதை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 1 hour சார்ட் வருவேன். 1 hour சார்ட்டில் 1 hour சார்ட்டில் தான் நான் இந்த இதை இந்த 2வது ட்ரெண்ட் லைனை கண்டுபிடிச்சது. ஸோ கிட்ட பார்க்குறப்ப இங்கே ஒரு பீக் பாயிண்ட்டு, இங்கே ஒரு பீக் பாயிண்ட்டு, இங்கே 3வதாக கிராஸ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இந்த லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. ஆனால் அதுலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பவர்ஃபுல் தான்.
எல்லோரும் இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இங்கே ஒரு சின்ன குட்டி கேண்டில்ஸ் போட்டுருச்சு, அதனால் கீழே தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் ட்ரெண்ட் லைனும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நல்ல பவர்ஃபுல் கேண்டில் இருக்கணும். இந்த இங்கே பாருங்கள், இந்த ரெட் கேண்டில் வந்து கொஞ்சம் டச் ஆகி தான் இருக்குது. எல்லா இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி தான் இருக்குது, இந்த பச்சை ரெட்டு இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேண்டில் இந்த தனியாக இருக்கணும். இந்த மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா ஸோ ஃபர்தராக டவுன் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுது. இதுக்கப்புறம் இந்த 50 SMAவை டச் பண்ணிவிட்டு, இந்த இருக்குது, இந்த 50 ரெட் கலரில் SMA இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் இது மேலே போகுமா கீழே போகுமான்ட்டு. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை, அந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணி டவுன் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக எடுத்துக்கிச்சுன்னா அடுத்து மேலே தான் போகும். ஓகே, அப்போ நம்ம இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறது இந்த இடத்த தான். இது இல்லை, இதை அப்படியே மூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல இது ஸோ இந்த லைன் வருது, அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் தான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் போகுமா இல்லை அப் போகுமான்ட்டு. மேக்ஸிமம் டவுன் தான் போகும், ஏன்னா பேங்க் செக்டர்ஸ் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கணுன்னா இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் ஷார்ட்டில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நல்ல ஹெவி ஃபால் வந்துட்டு காலையில் கேப் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த பாயிண்ட்லேயே வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு கேண்டில் போட்டு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே தான் போகும். ஆனால் இங்கேயும் நின்றுச்சு. ஸோ இங்கே நிற்கிறப்ப ப்ரீவியஸ் லோவை அது சப்போர்ட்டாக எடுத்துருக்குது. ஆனால் இன்னும் இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை சப்போர்ட்டாக எடுத்துருந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போகும். ஸோ நாளைக்கு இங்கே 20 SMA டச் பண்ணியிருக்குது, 50 SMA டச் பண்ணியிருக்குது. நான் போன ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா 50 SMA 20 SMA வந்து மேலே நாளைக்கு கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆச்சுன்னா, நாளைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த 20 SMA 50 SMAக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போகும். 20 இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே தான் போகும். ரைட், இந்த பேசிக் கான்செப்டை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 50 SMA 20 SMA ரெண்டு ஜாயினிங்கில் தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. ஸோ நாளைக்கு கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போகும், இந்த இடத்துல கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே போகும். ஆனால் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ரீவியஸ் லோ இருக்குது அண்ட் ஃபர்தர் ஹை ஒரு இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போச்சுன்னா ஃபர்தராக நல்லா ஃபாலோ ஆகும். ஸோ இது திரும்பியும் நாளைக்கு இங்கே டவுன் ஒரு கேண்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நின்று சப்போர்ட்டாக எடுத்துச்சுன்னா இன்னும் மேலே போகும், இல்லை இதை கிராஸ் பண்ணி போச்சுன்னா கீழே தான் போகும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்கிறேன். ஸோ இது இன்னும் அடுத்த வீடியோ நான் கோல்டுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே கோல்டு சொன்னபடி மேலே போயிடுச்சு, நான் அடுத்து ஃபாலோ ஆகுமா இல்லை மேலே போகுமான்னு ஃபர்தராக என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது கிடைக்கும். ஏன்னா கேண்டில் ஸ்டிக் வந்து இந்த பேட்டர்ன், அந்த கேண்டில் ஸ்டிக்கோட இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட தான் போகும். அது பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு கிராஜுவலாகவே போகாது. ஏன்னா மேக்ஸிமம் இதில் தான் விளாடுவாங்க, பேங்க் நிஃப்டியில் தான் விளாடுவாங்க. அவங்களுக்கு செல்லர்ஸ்க்கு இது தான் நிறைய லாபத்தை கொடுக்குறது. ஏன்னா நிறைய டீவியேஷன் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் ரேட் கம்மியாயிரும், செல்லிங்கில் நல்ல லாபம் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டிங்கிறது கிராஜுவலாக போகும், கிராஜுவலாக விழும். ஸோ அதனால் அவங்களுக்கு செல்லர்ஸ்க்கு அந்தளவுக்கு லாங் டேர்மில் தான் போடுற மாதிரி, ஷார்ட் டேர்ம்ஸில் அவங்களுக்கு லாபம் கிடைக்காது. ப்ரைஸ் ரேட் வந்து டக்குன்னு விழாது. ரைட், ஸோ டிகே ஆகாது, ப்ரைஸ் ரேட் ரொம்ப ஈஸியாக டிகே ஆகாது. ஓகே, ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நாளைக்கு போகும். நாளைக்கு வந்து 50 SMA 20 SMக்கு மேலே போச்சுன்னா நான் மேலே போகும்னு சொல்லியிருக்கேன். அது கீழே போச்சுன்னா கீழே தான் போகும். அந்த 50 SMA கீழே கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே போகும். ஆனால் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய நாளைக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இதை கேட்டுட்டு நீங்கள் டக்குன்னு கால் வாங்கிடாதீங்க. எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜி, நீங்களே ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணவே சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட்டு நாலேஜ் ஷேரிங் தான். நாலேஜ் எடுத்துகிட்டு உங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய ஆபத்தானது. மோஸ்ட்லி 100%ல் 20% தான்
ஒரு நல்ல பொசிஷனில் வந்திருக்காங்க, நல்லா இதில் ரிச்சாக இருக்காங்க. மற்றபடி எல்லாருக்குமே மேக்ஸிமம் லாஸில் ஆகி சூசைட் பண்ணுற அளவுக்கு தான் போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இந்த 40 lakhs எல்லாம் லாஸ் ஆகி தூக்கு மாட்டி செத்துருக்காங்க என் வீட்டு பக்கத்துலேயே. ஸோ இது ரொம்ப மோசமான இடம் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. ஆனால் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். பொறுமையாக இருந்தால் நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். ஏன்னா சும்மா தர மாட்டாங்க, பணம்லாம் சும்மா வராது. இது மிலிட்ரினா கம்பேர் பண்ணக்கூடாது. மற்ற ஜாபை விட இது ரொம்ப மென்டல் டார்ச்சர். ஒரு நம்மளோட உள்ளுணர்வு ப்ளஸ் பொறுமை, ஒரு தியானம் பண்ணுற மாதிரி தான். நம்மளோட ஓன் நாலேஜை வச்சு தான் இதை பண்ணுறதுனால பயம் நிறையா இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் லாஸை தாங்குகிற அளவுக்கு பயம் அந்த இது இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. நிறைய பேர் லாஸ் ஆகிருக்காங்க. போட்ட பணம் கடன் வாங்கியெல்லாம் போட்டு தெருவுக்கு வந்திருக்காங்க. சும்மா எல்லாருமே பணக்காரன் ஆயிட முடியாது. ஸோ கொஞ்சம் விவரமாக இருந்தால் ஈஸியாக எடுக்கலாம். ரைட்? ஸோ இப்போ இருந்தே கற்றுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான் கெதர் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை ஷேர் பண்ணுறேன். பேப்பர் ட்ரேட் தான் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய ரேஷியோ 10க்கு 7 தான். 7ல் நான் சக்ஸஸாக வந்துடுவேன். 500 ரூபா தான் நான் எடுப்பேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் ஏதாவது ஒரு இதில் நான் அவசரப்பட்டு எடுத்துறது தான் நான் 2000 3000 அந்த லாபத்தை பூரா டக்குன்னு ஒரே காலில் போயிடும். ஸோ நான் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணுறேன்னு மட்டும் தெரிஞ்சுது. அது எமோஷ்னல் ட்ரேடிங் தான். கண்டினியூஸாக பாஸ் ஆயிடுவேன். ஒரு 8 ட்ரேடு 10 ட்ரேடு 9 ட்ரேடில் கூட வரிசையாக சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ட்ரேடில் எல்லாத்தையும் அழிச்சிடும். டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அழிச்சிடும். ஸோ ஒரு சின்ன தப்பு விட்டாலுமே என்டையராக பார்த்தா ப்ராஃபிட் எல்லாமே லாஸ் ஆயிடும். ஸோ இதனால தான் இந்த பொறுமை ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நான் இப்போதைக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இப்போதைக்கு வாங்காதீங்க, எல்லாம் டவுனில் போய்கிட்டு இருக்குது. ஸ்மால் சஜஷன்ஸ். ஏதாவது ஸ்டாக்கு உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் யூடியூப்பில். ஸோ தேங்க்யூ, பை.